மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரே, எனது கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். முந்தைய 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டங்களை தமிழ்நாடு புறக்கணிக்கிறது என வீரவசனம் பேசி தமிழ்நாட்டின் முதல்வராக தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமைகளை பெறச் செல்லாத நீங்கள் இப்போது மட்டும் செல்ல வேண்டிய காரணம் என்ன? தமிழ்நாடா? இல்லவே இல்லை, உங்கள் குடும்பம்தானே. ரெய்டுக்கு பார்த்து யாருக்கு பயம்? திரு MK ஸ்டாலின் அவர்களே, அது கண்ணாடி. உங்களை பார்த்து நீங்களே ஏன் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள்? அறிவாலய மேல் மாடியில் CBI ரெய்டு வந்தபோது கீழ் மாடியில் நீங்களும் உங்கள் தந்தையும் 63 தொகுதிகளையும் தாரை வார்த்த போது டேபிள்களுக்கு கீழ் தவழ்ந்து சென்றீர்களா, ஊர்ந்து சென்றீர்களா? எதிர்கட்சியாக கருப்பு பலூன் காட்டிவிட்டு ஆளுங்கட்சியாக வெள்ளை குடை காட்டினீங்களே, அப்போது தவழ்ந்து சென்றீர்களா, ஊர்ந்து சென்றீர்களா? எது ஸ்டாலின் கை? அண்ணா பல்கலை வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் உள்ளிட்ட சுய விவரங்களோடு FIR லீக் செய்த கை ஸ்டாலின் கை. ஜாஃபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா தலைவனை அயலக அணி அமைப்பாளராக நியமித்த கை உங்கள் கை. ஞானசேகர் முதல் தெய்வ செயல் வரை சகல பாலியல் குற்றவாளிகளையும் அவர்கள் பின்னணியில் இருக்கும் சார்களையும் பாதுகாக்கும் கை உங்கள் கை. அண்ணா நகர் 10 வயது சிறுமி பாலியல் வழக்கில் உங்கள் கீழ் இயங்கும் காவல்துறை மீது நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் உயர்நீதிமன்றம் தாமாக வந்து CBI விசாரணை உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்ற வரை சென்ற கை உங்கள் கை. தேர்தல் கூட்டணிக்காக மேகதாது முதல் முல்லை பெரியாறு வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்த கை தான் உங்கள் கை. 7.5% இடஒதுக்கீடு வந்தபோது ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத சூழலிலும் அரசியலமைப்பு சட்டத்தின் 162வது பிரிவை பயன்படுத்தி அரசாணை வெளியிட்டு மாநில உரிமையை நிலைநாட்டியவன் நான். அப்போது நீங்கள் ராஜ்பவனின் வாசலில் அரசியலோ அவியலோ செய்து கொண்டு இருந்தீர்களே, நினைவிருக்கிறதா? ஆனால் மாநில உரிமைகளை பற்றி அம்மா அவர்கள் வழிவந்த என்னிடம் பேச உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை தாரை வார்த்த நீங்கள் மாநில உரிமை பற்றியெல்லாம் பேசினால் மக்கள் சிரிப்பார்கள். இதற்கெல்லாம் பின்னர் வருவோம். நான் கேட்ட கேள்வி என்ன? யார் அந்த தம்பி? உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் மிக வேண்டிய நபர் தம்பி என்று சொல்கிறார்களே, ஈடி ரைடு என்றதும் ஏன் அந்த தம்பி நாட்டை விட்டே தப்பி சென்றார்? டாஸ்மார்க்கில் தம்பி அடித்த கொள்ளையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பங்கு இருக்கிறதோ என்ற சந்தேகம் மக்களிடையே வலுவாக இருக்கிறது. உங்களுக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், வக்கு இருந்தால் அதற்கு முதலில் பதிலை சொல்லிவிட்டு மற்றதை பேசுங்கள். உங்களின் எல்லா மடைமாற்ற பேச்சுகளையும் பதில் அளிக்க நான் தயார். ஆனால் மக்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். மீண்டும் கேட்கிறேன், யார் அந்த தம்பி? பதில் சொல்கிறேன். மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமைகளை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த 24ஆம் தேதி செல்கிறேன். டெல்லி செல்கிறேன். சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது? பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்து சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரைடில் புலிகேசியாக மாறி வெள்ளைக்கொடி ஏந்த சென்ற பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளைக்கொடி ஏந்தியதாக பேச நான் கூசவில்லையா? இந்த ஸ்டாலின் கை கருப்பு சிவப்பு கழக கொடியை ஏந்தும் கை, பேரறிஞால் தூக்கிவிடப்பட்ட கை, கலைஞரின் கரம் பற்றி நடந்த கை. என்னாலும் உரிமை கொடியை தான் ஏந்துவேன், ஊர்ந்து போக மாட்டேன். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளேன். கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன். தமிழ்நாட்டிற்காக நிதியை போராடி பெறுவேன். மனிதானே மகத்தானவன்.